அடுத்ததாக இன்றைய சிங்கள பத்திரிகைகளில் வந்த பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்றைய சிங்கள பத்திரிகைகளில் வந்த பிரதான தலைப்புச் செய்தி கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கிறது. இப்படியெல்லாம் நடக்கிறதா என்று. அதாவது ஒரு அதிர்ச்சியான முதல் செய்தியே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கிறது. பாருங்கள், படிய அட்டியட்ட வத்கம் செக்காய், சம்பளத்துக்காக அல்லது சம்பளத்தை ஒப்பிடும்போது இவர்களது சொத்துக்களில் சந்தேகம். தேசபாலனாட்சியான் நிலதாரின் அத்தகே தேப்பல வலட்ட தானமாக 7 அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளின் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. இட்டப்போ ඇමතිගේ රියදුරුටත් கொළඹ හත්තේ சுப்பிரி நிவசாக். முன்னாள் அமைச்சரின் சாரதிக்கு கொழும்பு 7 சொகுசு பங்களா. சாரதிக்கா, அமைச்சருக்கல்ல, சாரதிக்கு. முன்னாள் அமைச்சரின் சாரதிக்கு கொළඹ ஹத்தே சுப்பிரி நிவசாக் சொகுசு பங்களா. இட்டப்பு ஜனபதி ரணில்கே ரெக்கவலலு அதாவது ரெக்கவலு அவரை பாதுகாத்த 307 போலீசார் மீண்டும் பெறப்பட்டார்கள். துன்சி அத்தாக் இவத்தட்ட ஆரக்ஷாவட்ட கவுருத் நே ரணில் கியாயே, அவருக்கு பாதுகாப்புக்கு யாரும் இல்லை என்று ரணில் விக்ரமசிங்க கவலை தெரிவித்திருக்கிறார். அவருக்கு பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டிருந்த 307 அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் மீள பெறப்பட்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி இல்லை, அவர் முன்னாள் ஜனாதிபதி, அவருக்கு ஒரு அச்சுறுத்தலும் இல்லை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக 5 பேரோட போகிறாரு. அப்போ இவர் ஜனாதிபதியே இல்லை. அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவர் ஜனாதிபதியா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை. 307 பேர் எதற்கு? 307 பேருக்கான செலவுகளை பாருங்கள். அடுத்ததாக இன்றைய அத பத்திரிகை பாருங்கள். அத பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி ஒன்று வருகிறது. அத பத்திரிகையில் போற தீவிர சாணாதார வெடிக்கல விஸ்ராமிக்க தீமனா கெவனவாட்ட விருத்தன, அதாவது இந்த உரம், அதே போன்று அதாவது மீனவ எரிபொருள் மானியம் ஆகியவற்று, அதே போன்று உயர்த்தப்பட்ட ஓய்வூதிய தொகை வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. தின தெகதி பித்தரமில ருபியல் தாயக்கின் இயலட்ட 10 ரூபாவால் 2 நாட்களில் முட்டையின் விலை அதிகரித்திருக்கிறது. இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான செய்தியை பாருங்கள். அருண பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இப்படி சொல்கின்றது. யுத ගැටුම වැඩි වුණොත් මැද පෙරදිග ලාංකිකයන් ලක්ෂ 15කගේ ජීවිත අනතුරේ. யுத்தம் அதிகரித்தால் அல்லது யுத்தத்தின் நிலை மோசமாக மாறினால் மத்திய கிழக்கில் உள்ள 15 லட்சம் இலங்கையர்களின் வாழ்க்கை ஆபத்தில். ஜீவித்த அனத்துரே. எங்களோட உறவினர்களும் இருக்கிறாங்க, உங்களோட உறவினர்களும் இருக்கிறாங்க. ஏராளமானவர்களது வாழ்க்கை, ஏராளமான குடும்பங்களது வாழ்க்கை இன்று மத்திய கிழக்கில் இருந்து வரும் பணத்தை நம்பிதான் இருக்கிறது. அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகை பார்க்கலாம். இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இப்படி சொல்கிறது. ராஜ்ய புத்தியாங்ஷே இயல புட்டு பெரலியாக் சலே வெனுவட்ட பிரியாந்த ஏய், அதாவது அரச புலனாய்வு பிரிவின் முக்கியமான நாட்காலியிலே மாற்றம் ஏற்படுகின்றது. சுரேஷ் சாலே பதவியிலிருந்து நீக்கப்பட்டு பிரியாந்த அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இப்படி சொல்கிறது. தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் பார்க்க போகின்றோம். பது கெவா நெத்தினாம் பதிஞ்சி தெனகட்டேனவா, வரி செலுத்தவில்லை என்றால் வீட்டுக்கே வருவோம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. சரி, அடுத்ததாக இன்றைய மௌபிம பத்திரிகை. மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி பிரதமரது அறிவுறுத்தல். සියලු රාජ්‍ය ආයතනවල අධ්‍යක්ෂක මණ්ඩලය රැස්වීම අත්තිටුවයි, அதாவது சகல நிறுவனங்களிலும் பணிப்பாளர் சபை ஒன்று கூடி கலந்துரையாடல் நடத்துவதற்கு, கூட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஐசெக்க கெசுவு டெலி நலுவா ரந்தவாகன பிரශ්னකරයි. தனமல்வில பிரதேசத்திலே தொலைக்காட்சி நாடக நடிகர் ஒருவர்
ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார். இன்றும் ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது பிரேம் ஆனந்த். வணக்கம்.